ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் துபாய் வந்துட்டு தேர்ட் டே. இந்த தேர்ட் டேலேயும் வந்து ஒரு பிஸியான டே தான் சொல்லணும். நிறைய இடங்கள் இருக்குது இன்றைக்கி முடிக்கிறதுக்கு ஐட்னரியில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துபாய் மாலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே வந்து துபாய் மால் போயிட்டோம். இன்றைக்கி வந்து அது வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஒன்ஸ் வந்து புர்ஜ் கலிஃபா ஃபவுண்டைன் ஷோ பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போவே ஒரு லுக் விட்டுட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்க்காக போகிறோம். அண்ட் அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கோல்ஸுக் அண்ட் குளோபல் வில்லேஜ்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ துபாய் மால் சொல்கிறதுக்கே வார்த்தையில் செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம காலே வந்து வலிக்க ஐயோ போதும், வெளியே போனால் போதும்னு தோன்ற அளவுக்கு கால் வலிக்கும், அந்த அளவுக்கு பெரிய மால். அண்ட் இதே மாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அக்வாரியம் இருக்குது, அண்டர் வாட்டர் ஜூ. அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஷார்க் டேங்க்லாம். அடுத்து வந்து இங்கே ஸ்கூபா டைவிங் ஆல்சோ இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்தது வந்துட்டு அந்த ஷார்க் டேங்க்கெல்லாம் பார்த்துட்டு அண்டர் வாட்டர் ஜூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறது தான் வந்துட்டு மெயின் வேலையாக இருந்துச்சு. ஸோ அங்கே எங்களுக்கு பிடிச்ச கடைகளில் போயிட்டு எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு ஏன்னா நிறையவும் வாங்க முடியாது, ஆல்ரெடி லக்கேஜ் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் இந்த அண்டர் வாட்டர் ஜூ பார்க்குறதுக்கு இந்த அக்வாரியமுக்கு போயிருந்தோம். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. அண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அண்டு நைஸ் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஷார்க் டனல்குள்ளே நடந்து போகும்போது அவ்வளோ அக்வாட்டிக் அனிமல்ஸுங்க, அவ்வளோ விதவிதமான ஷார்க்ஸு, ஸ்டிங்ரேஸ்லாம் அவ்வளோ கிட்ட வந்துட்டு நம்ம தலைக்கு மேலேயே போகும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்பவே லவ் பண்ணாங்க. ஸோ இது வருத்தம்தான் சொல்லணும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இது பார்க்கணுன்னு நினச்சோம், அக்வாட்டிக்கு டனலு, அதையும் பார்த்தாச்சு. சரி நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகிறதுன்ட்டு கால் போன போக்கில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ கிட்ஸ்லாம் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய மால் அது. ஸோ ஃபைனலி ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வந்துட்டு கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐட்னரியில் வந்து இந்த மாலில் என்ன வேலைன்னா, அங்கே பசங்களுக்காக விஆர் பார்க்கு இந்த மாலில் தான் இருக்குது. ஸோ விஆர் பார்க்கை முடிச்சுட்டு, அதாவது பசங்க என்ஜாய் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கோல்ஸுக் போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த விஆர் பார்க் போகலான்னு வந்தோம். பார்த்தா விஆர் பார்க்குக்கு எதிரிலேயே வந்துட்டு மிரர் மேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. சரி அது ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப குட்டி மேஸ் தான் அது. பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர்ஸு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அங்கே நிறைய இல்யூஷன்ஸ்லாம் இருந்தது. அது நிறைய பேய்ங்கெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி, அப்புறம் டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி, ஈவில் ஐஸு, அந்த மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து நாங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம், அதுக்குள்ளே எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு தெரியல, ரொம்ப இக்கட்டாக இருந்துச்சு அதுலேருந்து தப்பிச்சு வர்றது. இதுலேயும் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இது ரொம்பவே ஒரு குட்டி மேஸ். ஸோ 10 மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளியே வந்தோடனே எதிர்க்கவே பார்த்திங்கன்னா விஆர் பார்க்கு. அதில் நீங்கள் மேலே இந்த பார்க்குற இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சீலிங்கில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த துபாய் வியூவே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மினியேச்சராக வந்து சீலிங்கில் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் குட்டி குட்டி ரைட்ஸு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு பசங்க விளையாடினாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி விஆர் ரைட்ஸை கிட்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிளானில் வந்து முழுக்க வந்து ஜாக்பாட் வந்து கிட்ஸுக்கு தான். இந்த விஆர் பார்க்குக்கு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அப்பா புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க.
ஒரு வழியாக எல்லா ரைட்ஸும் முடிச்சுட்டு சரி கோல்ஸுக்கு இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மாலை விட்டு வெளியே வரும்போது பயாரான்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் ஷாப் பார்த்தோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு செம்ம எக்ஸ்பென்சிவான சாக்லேட் ஷாப்னு சொல்லணும். நாட் ஒன்லி த சாக்லேட்ஸ், நிறைய ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹனி, ஃப்ளேவர்டு ஹனி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம துபாய் சாக்லேட்லாம் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது இப்போ நீங்கள் இந்த கண்ணாடிக்குள்ளே பார்க்குறது எல்லாமே பேரிச்சம்பழம், ஒன்லி பேரிச்சம்பழத்தில் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங் அண்டு வெளியில் கோட்டிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ பேரிச்சம்பழத்தை போய் வாங்கி சாப்பிட்ணுமா நினைக்காதீங்க, ஒர்த்து, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோல்ஸுக்கு வண்டி விட்டுட்டோம். ஸோ நம்ம மீண்டும் கோல்ஸுக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.